நான் கேட்குறேன், அவன் சூத்த அவன் கழுவுனா ஏங்க அந்த பிரச்சனை வரப்போகுது? என்னைக்கு சினிமான்னு ஒன்று வந்துச்சோ இன்னை வரைக்கும் அது பாலியல் தொழில் இல்லாமல் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வரைக்கும் பாலியல் தொழில் இருக்குது. அது நான் உண்மையில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் வாங்கிக்குவேன், காரை வாங்கிக்குவேன், வண்டி வீடு வாங்கிக்குவேன், பங்களா வாங்கிக்குவேன், ஆடியோ வாங்கி அப்பா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொழில் பண்ணேன். என்னப்பா எவன்டா ஒரு ரீலு இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ எங்கள் உமா சொல்கிறீங்களே, அவன் சொன்ன வார்த்தை அவனை போய் கேள்வி. நான் சொல்கிறேன், உப்மாகமிலேருந்து வந்தவன் எல்லா பயிலுமே விஷால் சொல்றது உப்மாகம் வந்து மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா விஷால் சினிமா பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. அவருக்கு ஒரே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகணும், இல்லை பிஎம் வாங்குற எண்ணத்தில் அதனால சினிமாவில் மாற்றி பேசி உங்கள்கிட்ட யாராவது பேசணும், 4 பேருக்கு கேட்கணுங்க. நான் விஷால் சொன்னால் யார் இன்னைக்கு அத்தனை பேர் யாரை நீ இருக்க சொல்லுங்கள். மாமாவில் ஒன்று தான் பார்க்கல, மற்ற எல்லாரையும் பார்த்தோம் சினிமாவில். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம். நான் அங்கே அக்கா தான் கூட்டு கொடுக்கல, தங்கச்சி கூட்டுக்கல, அண்ணன் யாரையும் கூட்டு கொடுக்கல. ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்தோம். அது வந்து தான் வர முடியும். ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது. சினிமாங்கிறது அந்த ஏமாங்கிறாங்களா, அதெல்லாம் வந்து அது ஏற்றுக்க முடியாது. காரணம் கேட்டால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? ஒரு கேளுங்க சார், ஒரு பொண்ணை ஓட விட்டு கற்பழிப்பார் சார். ஒரு பொண்ணை ஓட விட்டு சார் கற்பழிப்பார். நான் தான் சொன்னேன், 2வது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ரூம்ல போட்டு கற்பழிக்கணும். கற்ப சின்ன பிள்ளை உனக்கு அண்ணன் தப்பி இல்லையா அப்பா பேசுவா, கிட்ட வந்து பேசுவார் அதிபர். சார் இது விஷால் சொன்னது எங்க சங்கம் வன்மையா கண்டிக்குது. சொல்லிட்டு அம்பேத்கர் மாதிரி இருக்காரு, அவர் தான் வந்து டோட்டலா வந்து சட்டமேதையே பண்ணியிருக்காரு. சரியா? என்னன்னா அவர் வந்து சட்டத்தில் திருத்தணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த சட்டத்தை திருத்தத்துக்காக நீங்க வந்து அம்பேத்கர்னு காட்டுறீங்களா, இல்லை வந்து நிஜமான சிம்சா தான் காட்டுறீங்களா? அம்பேத்கரும் நல்லவர் தான். சிங்சாங்கும் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர். ஒரு மக்களுக்கு நமக்கு பொறுத்தளவு மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து தேவையான விஷயம் நல்லது செய்யணும். அது மட்டும்தான் நம்ம பார்க்குற பார்வை தான். நம்ம அம்பேத்கராக பார்த்தீங்கன்னா சந்தோஷம், சிங்சாங்காக பார்த்தாலும் சந்தோஷம். யாரை நீங்கள் நல்லது செய்கிறவங்க யாரை வேணாலும் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆமாம், சிங்சா தான். அவரே குறித்து கொண்டு வர முடியுமா? மேக்கப் பண்ணி தான் கொண்டு வர முடியும். சொல்லுங்க. அது அசிங்கம் கிடையாதுங்களே. அதாவது சரக்கு யாரையும் கட்டாயமா சாப்பிடுன்னு சொல்ல, சாப்பிட்ற விருப்பப்படுறவங்க வேற எங்கேயுமே சரக்கு விற்கப்படாது. வித்தாங்கன்னா 3 தலைமுறை தண்டனை அறிவிச்சிருவாரு. நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி யாராவது சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா போய் நிலத்துல வேலை செய்யுங்க, 4 பேர் நல்லது நடக்கும். ஒரு ஏர் ஓட்டினாவோ விவசாயத்தை நம்பி தானே எல்லாமே உலக மக்களே இருக்காங்க. சாப்பிட முடியாம எப்படி எல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அப்போ போயிட்டு நீங்கள் டாக்டர் யாரோ ஒரு மணி நேரம் வேலை செய்யுங்க, நிலத்துல வேலை செஞ்சோன்னே சரக்கு கொடுக்க போகிறாங்க, சாப்பிடுங்க. யாரும் கட்டாயம்லாம் கிடையாது. நான் சரக்கு வேணாம்லாம் சொல்லலை, விருப்பம் இருந்தா என்னன்னா விவசாயங்கிறது வந்து என்னன்னா நாம வந்து என்னன்னா விவசாயங்கிறது கஷ்டப்படுவான். நைட்டும் போல உழைப்பான். மம்புட்டி எடுத்து வெட்டினா காலைல 6 மணிக்கு போனோம்னா சாயந்தரம், நான்லாம் விவசாயம் பண்ணி வந்தவன் தான். காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு வருவோம். பழைய இதே வெங்காயத்தை எடுத்து போய் நைட்டு வருவான். அந்த அசதிக்காக அவர் சொல்றாரு. அந்த ஒரு இதை நீங்க மீனிங் சொல்லி இருந்தால் கரெக்டாக இருக்கும். உண்மை தான். பதில் நான் சொல்றேன். இப்போ ஒரு அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை சாராயன்னு விற்றாங்க. உங்களுக்கு இப்போ வந்துருக்கீங்க. நான் சொல்கிறது வந்து எல்லாம் கவர்லாம். இப்போ அப்போல்லாம் பாட்டிலில் டம்ளரில் கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கும் ஓடுது. அதெல்லாம் இருக்கும்போது அவங்களோட அசதி கொடுத்தாங்க. ஆனால் இந்த சினிமாவில் கொண்டு வந்து காட்டுறாரா அப்படிங்கிறது இவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னு கேட்டால் விவசாயங்கிறது என்னன்னா அவங்களோட அசைக்கு தான் குடிச்சுதான். இப்போ டெய்லி குடிச்சுதான். இன்னைக்கு எல்லா பேரும் குடிக்கிறான். இன்னைக்கு குடிக்காத ஆளே கிடையாது. காலையில நைட்டு 11 ஒன்றும் இல்லை. இப்போ என்னோட பில்டிங் பக்கத்தில் கேட்கணும் வந்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி குடிக்கலாம். அப்போ என்னன்னா காலையில் வேலை பண்ணி நைட்டு சும்மா ஒய்ஃபை ஊற்றி கொடுப்பாங்க. அந்த குடிச்சிட்டு படுங்க, அசதியாக இருக்கும். அதுமாரி இருந்துச்சு. அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு, விவசாயத்துக்கு கொடுங்கன்ற. அது இப்போ அவர் தெளிவாக சொல்லணும். அது இப்போ சொல்லுவார். சொல்லுங்கள். நான் சொல்லிடுறேன். மிலிட்ரி கேண்டீன் போயிருக்கீங்களா? மிலிட்ரி கேண்டீன் அங்கே கொடுக்குறாங்களா? இராணுவ வீரர்களுக்கு மது தராங்களா? எல்லா கேண்டீன்லையும் சப்ளையும் உண்டாது இல்லையே. கொடுக்குறாங்க, ஊற்றி கொடுக்குறேன்னா சொன்னார். இல்லைங்க, ஊற்றி கொடுக்குறேன்னு சொல்ல, வழங்கப்படும் தான் சொல்லிக்கிறாரு. ஒவ்வொருத்தரையும் போய் டம்ளர் வச்சு ஊற்றுலாம் சொல்ல. இராணுவ கலைப்பில் இருக்கிறவங்க இராணுவ வீரர்களுக்கே தரும்போது விவசாயிகள் தரலான்றது தான் கருத்து. இல்லை, விவசாயம் தர முடியாது. அவர் சொல்கிறது இல்லை. விவசாயத்துக்கு வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்ச குடியில அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவங்களுடைய நேரத்தை. இப்போ நான் வந்து குடிக்கிறது இல்லை, இப்போ இவர் குடிப்பாரு. அதனால நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தான். அவர் விவசாயத்துக்கு கொடுக்குறாரு, அது ஃபுல்லாக அவரே திருப்பி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை. அதாவது யாரும் நம்ம குடின்னு சொல்லலை, எதுவுமே சொல்ல. விவசாயம் வந்து நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது.
சரக்கு சாப்பிடணும் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு குடிங்க தான் சொல்றோமே தவிர நம்ம யாரும் நீங்க போய் கட்டாயம் குடிங்கன்னு சொல்றது நம்ம வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அதுதான் நம்மளோட விஷயம். அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாரும் விவசாயம் வந்து இன்னும் நிறைய, அதனால நம்ம நாடு வந்து எல்லாரும் விவசாயம் அதிகமாகுன்ற ஒரு நம்மளோட சின்ன கருத்து. இது வந்து நம்ம ரூல்ஸ் எல்லாம் போடல, கற்பனை. நம்ம அதாவது நம்ம நல்லது சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அவருடைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு அதிபர். அந்த மாதிரி ஒரு அதிபர் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய என்ன தண்டிக்கிறாங்க. யாரையும் நம்ம வேஸ்ட், உலகத்துல பொறுத்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். உலகத்துல எல்லாருமே நல்லவங்க. சினிமா எடுத்துக்காட்டுனா நேராக போய் மோடி சொல்ல முடியுமா? முதல்ல அவர் சினிமாங்கிறது ரீலு ஃபிலிமு, அது மைண்டில் வச்சுக்கப்பால காமெடி. சினிமாங்கிறது ரீலு, ஒரு 2 மணி நேரம் மக்களை வந்து படம் பார்க்க வைக்கிறதா சினிமா. இதை வந்து எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாத்தையும் காட்டுறது. நாங்கள் அரசியலும் கிடையாது, அரசியல் பண்ணுறதில்ல. இவர் சொன்னது வந்து விவசாயத்தை குடிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட்டா குடிக்கிறத அவர் தெளிவாக பேனரில் போடல. வடகொரியால இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க 4 விஷயம் நீங்கள் காட்டிருக்கீங்க. வடகொரியால ஒரு விஷயம் நடக்கணும், பெண்களை வந்து அங்கே வந்து கரெக்டான துணி ஆடை அணியணும், பாதிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணுங்க. ஏன் அது மட்டும் போடவே இல்லை சார்? அதாவது என்னன்னா நம்ம வடகொரிய அதிபர், அதாவது சொல்லுங்க. அது வந்து ஒரு அருமையான மேட்டர் வச்சிருக்காரு. இப்ப நாங்க படத்தை சொல்லிட்டு வைங்களேன், நாளைக்கு நாங்க படம் கஷ்டப்பட்டு பண்றோம், புரியுதுங்களா? நாங்க ஜெயிக்கிறேன்னு இல்ல அந்த மேட்டர் அந்த சட்டம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஒரு சீன் வந்தால் கண்டிப்பா சட்டம் வரும். நான் சொல்லுன்றீங்களா? சொல்லு பப்ளிக்கா நான் சொல்றேன் அந்த சீனை. சொல்லுங்க சார், பரவாயில்ல சொல்லுங்க, பப்ளிக் சொல்றேன். அத போடாதீங்க. ஒரு கேளுங்க சார், ஒரு பொண்ணை ஓட விட்டு கற்பழிப்பார் சார். ஒரு பொண்ணை ஓட விட்டு சார் கற்பழிப்பாரு. நான் தான் சொன்னேன். 2வது அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ரூம்ல போட்டு கற்பழிக்கணும். கற்ப சின்ன பிள்ளை உனக்கு அண்ணன் தம்பி இல்லையா அப்பா பேசுவா, கிட்ட வந்து பேசுவார் அதிபர். அந்த பொண்ணுக்கு இப்படிதான் ஒரு அடிலுக்கு 10வது பொண்ணு இல்ல ஆம்பளை, அவனை ஆபரேஷன் பண்ணிப்பான், பொம்பளை ஆக்கி அவனை கெட்டு நாசம் பண்ணி சுடுவாரு. இனிமே பொம்பளை தொட்டா இதுதான் கதி அப்படின்னாரு. ஆனா நீங்க சொன்னீங்க சார், இது கற்பனை சார், எல்லாமே கிணவா போயிடும். படத்துல இல்ல எல்லா இது கிணவு காண்டி இருப்பார் சார். எங்களை வந்து ஒன்று சொல்லட்டுமா? நல்லா கேட்டுங்க. என்னைக்கு சினிமான்னு ஒன்று வந்துச்சோ இன்னை வரைக்கும் அது பாதி தொழில் இல்லாமல் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பாமர மக்கள் வரைக்கும் பாதி தொழில் இருக்குது. அது நான் உண்மையில அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏங்க நான் கேட்குறேன், அவன் சூத்த அவன் கழுவுனா ஏங்க அந்த பிரச்சனை வரப்போகுது? இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ சினிமாவில் ஒரு பிடிச்ச பணம் போடுறாரு. இப்போ ஒரு பணம் போட்டு இருக்காருன்னா இவர் சொல்ல கட்டுப்பட்டு ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு 6 மாதத்துன்னு ஒரு ஹீரோனி கேட்டாங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினார். நான் ஒரு பொண்ணை சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் பெரம்பலூரில். இங்கே பெரம்பூர் அவன் பிடிச்சார் கேட்குறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு. அந்த பொண்ணு உடனே எனக்கு ஃபோனில் பண்ணிச்சு. அதெல்லாம் நீ பண்ணாதம்மா, உனக்கு அப்படிலாம் நீ ஹீரோயின் நடிக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இது எல்லா பேரும் சொல்லுவானா? நான் சொன்னேன். ஏன்னா பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் 1000 சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கஷ்டப்படும் போது அன்னைக்கு அவன் தான் ஹீரோனி ஆக்குறான், அவன் தான் வாழ்க்கையை கொடுக்குறான், அவன் தான் பெரிய ஆளாக்கி அதுக்கப்புறம் நீ ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுத்தா அதை ஒத்துக்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்து உங்களோட வளர்ச்சி ஆகியதுக்கு அப்புறம் இப்போ சொல்ல, இப்போ நானும் ஒரு 89 நானும் எல்லா வேலையும் பார்த்தா வந்தேன். மாமாவில் ஒன்று தான் பார்க்கல, மற்ற எல்லா வேலையும் பார்த்தோம் சினிமாவில். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். சினிமாவில் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்தோம். நான் அங்கே அக்கா தான் கூட்டு கொடுக்கல, தங்கச்சி கூட்டுக்கல, அண்ணன் யாரையும் கூட்டு கொடுக்கல. ஆனால் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்தோம். அது வந்து தான் வர முடியும். ஏன்னா கஷ்டப்படாமல் யாரும் மேலே வர முடியாது. சினிமாங்கிறது அந்த ஏமாங்குறாங்களா, அதெல்லாம் வந்து அதை ஏற்றுக்க முடியாது. காரணம் கேட்டால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? அவன் கூப்பிட்றான்ல அஜித் ஏன் போகிற வரலன்ட்டு போ, அதோட வேறு வேலை இப்போ வீட்டு வேலை பரவாயில்ல, எவனை கல்யாணம் பண்ணி போய் குடும்ப இடத்துல அவசரம் விவசாயம் பண்ணு. ஏன் சினிமா வர எதுக்கு சொல்லி எப்போ பாதத்தை சொல்லிக்கல சினிமாவில் எதுக்கு வர்ற? எதுக்கு வர்ற நீ? போ அப்பயே இல்லை பிடிச்சி போலீஸில் பிடிச்சிக்கோ, அப்பயே சொல்லு. எல்லாத்தையும் வாங்கிக்குவேன், காரை வாங்கிக்குவேன், வண்டி வீடு வாங்கிக்குவேன், பங்களா வாங்கிக்குவேன், ஆடியோ வாங்கி, அப்பா வாங்கி, எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் பாலியல் தொல்லை பண்ணேன். என்னப்பா எவன்டா ஒரு ரீலு? இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் 35 வருஷம் சினிமாவில் எல்லாரையும் பார்த்து வந்தேன். அது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கம் தடுக்க முடியாது. வடகொரிய சிங்சாங் வந்தால் கூட தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.
சொல்லுங்க. விஷால் வந்து சொன்னார் ஒரு வார்த்தை. சார் பண்ற எல்லாம் பண்ணுவேன். விஷயம் என்ன படங்கள்ல உப்மா கம்பெனி தான் வந்து இந்த விஷயம் பண்றாங்க. சின்ன படங்கள் எடுக்கிறவங்க மட்டும் தான் இதை வந்து டோட்டலா பண்றாங்க. பெரிய படத்தை பத்தி அவர் பேசவே இல்லை. சின்ன படங்கள் எடுக்க மட்டும் தான் அவங்க மற்ற நடிகைகள்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு இது தப்பு வச்சு பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. இப்போ ஏன்னா நீங்களும் சின்ன படம் தயார் பண்றாங்க. அப்போ எங்க உப்பா சொல்றீங்களா? அப்படி இல்ல, சொன்ன வார்த்தை தான். அவன் சொன்ன வார்த்தை அவனை போய் கேள்வி. நான் சொல்றேன், உப்மா கம்பெனிலேருந்து வந்தவன் எல்லா பேருமே எல்லா பேரும் விசால் உடனே நேரடியாக வந்தாரா? அவரு எல்லாம் அந்த செல்லமன் படத்தை போட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் அவரு தான் கேட்கணும். விஷால் சொல்றது உப்மா கம்பெனி மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா விஷால் சினிமா பற்றி தெரியல, எதுவுமே தெரியல. அவருக்கு ஒரே நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகணும், இல்லை பி வாங்குற எண்ணத்தில் 4 சினிமாவில் மாற்றி பேசி உங்கள்கிட்ட யாராவது பேசணும், 4 பேருக்கு கேட்கணுங்க. நான் விஷால் சொன்னால் யார் இன்னைக்கு அத்தனை பேர் யாரை நீ இருக்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் போட்டு பணம் இல்லைன்னா 4 பேர் கடை வாங்கி ஒன்றும் இல்லை. காதல்னு ஒரு படம், மாமி 2 இட்லி கெட்டி சட்னி சொன்ன, அது என்ன உப்மா கம்பெனி தான் அது. அந்த படத்தை ஏன் அந்த பாலாஜி எடுத்தாருன்னா சொல்லி தான் எடுத்தாரு. படம் இருக்கு இல்லையா சார்? எல்லாருமே பணம் இருந்தால் படம் எடுப்பாங்க, பணம் இல்லைன்னா உட்காந்துருப்பாங்க. ஃபைனான்ஸ் சொல்லினா திருப்பி முடியலன்னு இல்லை, காலி பண்ண மாட்டோம். ஏன்னா நானே எத்தனையோ கம்பெனி போய் ஏமாந்து வந்திருக்கோம். ஏன்னா படம் இல்லை. ஆனால் பாயத்தலைங்கிறது வேறு. உப்மா கம்பெனி பணம் இருந்தால் எடுத்துருவான், இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் யாராவது ஹீரோயினையும் வச்சு பேசுவாங்க. சொல்லுங்கள். ஆமாம், அதனால் சார் என்ன விஷால் சொன்னது எங்கள் சங்கம் வன்மையாக கண்டிக்குது. தமிழ்நாடு திரைப்பட சிறுமுத்தோட சங்கம். ஏன்னா எல்லாருமே சிறு தொழிலேருந்து பெரிய வெள்ளமாக வந்தாங்க. விஷால் அத்தனையுமே அவருடைய பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு. சினிமாவை நேசரி யாருமே ஜெயிச்சு வருவாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிங் சாங் ஒரு வித்தியாசமான தலைப்புள்ள இந்த படம் வடகொரிய அதிபரை பற்றி சொல்ல போனால், வடகொரியாவே ஒரு பார்த்தீங்கன்னா இரும்பு திரை, ஒரு அயன் ஸ்கிரீன் போடப்பட்ட ஒரு தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த சிங் சாங் அப்படின்ற அந்த தலைப்பு வடகொரிய அதிபர்னு கொடுத்து தமிழ்நாட்டு திரை உலகத்துக்கே ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை இன்றைக்கு தம்பி சகோதரர் வெற்றி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ஏராளமான படங்கள் வந்திருக்கிறது பொலிட்டிக்கல் சட்டையரை பற்றி. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்திற்கு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் இந்த வடகொரிய அதிபரான சிங்சாங் படம் வந்து பார்த்தீங்கன்னா வடகொரியாவை பற்றியோ அவரை பற்றியோ பல புரிதல்கள் நாட்டு மக்களுக்கே தேசத்திற்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை திரைக்களமாக மாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா சோ ராமசாமி அவர்கள் முகமது பென் துக்ளக்குன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அது பரவலாக பேசப்பட்டது இந்த பொலிட்டிக்கல் சட்டையரை பற்றி. இப்போ சிங்சாங்னு வரும்போதே அவர் ஒரு அரசியல், ஒரு அதிபர், ஒரு நாட்டினுடைய அதிபர், அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு நாடு, அதுவும் அதனுடைய கொள்கை செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை இன்றைக்கு தமிழ்படுத்தி அதே மாதிரி உருவ ஒற்றுமை உள்ள சிங்சாங் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி படைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதுவும் பெரிய ஆச்சரியம். வடகொரிய அதிபரை போலவே ஒருவரை அச்சு பிசராமல் வெற்றி இன்னைக்கு கொண்டாந்து முன்னாடி சமர்ப்பிச்சிருக்காருன்னா அதுவே படத்தினுடைய முக்கிய வெற்றிக்கு ஆரம்பம். ஆக அதுவும் அதில் அவர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாசகங்கள், அந்த அதிபர்களுடைய கட்டளைகள், இந்த விவசாயத்துக்கும் கல்விக்கும் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம், அதையும் வித்தியாசமாக கதைகளமாக மாற்றி இருப்பது என்பது சாதாரணமாக விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திரை உலகம் என்ன பாடுபட்டு இருக்குன்னு தெரியும். அதாவது கதை கிடைக்காம, அப்படியே கதை கிடைச்சாலும் பிரம்மாண்டம்ன்ற பேரில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படத்தை எப்படி வெற்றி படமாக மாற்றுவது என்பது எல்லாரும் மண்டையை பீத்து கொண்டிருக்கிற பொழுது வெற்றி சுலபமாக ஒரு அற்புதமான ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறார். நான் அதை பார்த்த உடனே எல்லாம் சென்சார் எப்படி அலோவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு காட்சியை கூட வெட்டாமல் சென்சார் 100% இதை அனுமதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே இந்த தலைப்பு ஒரு புதிய தலைப்பு, திரைப்படம் ஒரு புதிய படம். அதே மாதிரி ஒரு பட்ஜெட்னா அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடகொரிய அதிபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோப்ளைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதை எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு நமக்கு தமிழ் சமுதாயத்துக்கு கொடுக்க போறார் திரை உலகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து தமிழ் படமா, பேன் இண்டியா படமா, அல்லது பேன் வேர்ல்டு படமான எல்லாத்துக்குள்ளும் அடக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி அவர்கள் இங்கிருந்து மிக சிறப்பாக இதை காய்களை நகர்த்தி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும், சிறப்பான வெற்றி படமாக அமைய வேண்டும். வித்தியாசமான, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அபூர்வமாக பல படங்கள் வரும், அது திரையுலகத்துக்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்.
அது மாதிரி மாற்றத்தை கொண்டு வரும் படமாக சிங் சாங் அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மணிவண்ணன். ஹலோ சிங் சாங். இன்றையிலேருந்து சிங் சாங் ஆமாம் அப்படின்னு நீங்கள் அன்போடு அழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். சிங் சாங் மணிவண்ணன். நான் வந்து தமிழ் திரையுலகத்தில் 1987 டாக்டர் ராஜசேகர் இதுதான்டா போலீஸ் என்ற படத்திலிருந்து அந்த பாசறையிலிருந்து புறப்பட்டு வந்த அம்பு நான். செல்வா இருக்கார் இல்லையா, அவங்க தம்பி சகோதரர், அவருடைய கிளாஸ்மேட். நாங்களாம் ஒன்றா கீழ்ப்பக்கத்தில் காவலர் குடியிருப்பில் போலீஸ் குவார்ட்டர்ஸில் ஒன்றா வளர்ந்தவங்க. நான் நிறைய தமிழ் திரையுலகத்தில் நிறைய எஸ்டேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஸ்கஷனில் எல்லாம் இருந்திருக்கேன். நடுவில் ஒரு அரசாங்க உத்தியோகம் வந்ததுனால நான் போயிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். அந்த சமயத்தில் என்னை தேடி என்னை வந்து அணுகி ஒரு கதையை சொன்னார் டைரக்டர் வெற்றி. அந்த கதையை கேட்டேன். இது ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு முக்கியமான நபர், எல்லாருக்கும் அறியப்பட்ட, மக்களுக்கு அறியப்பட்ட நபரை வைத்து எடுக்க போகிற படணும் போது எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இல்லை நீங்கள் தான் என் நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. சரி, முதல்ல நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி அந்த ஃபேஸ்லாம் அந்த அளவுக்கு வருதான்னு பாருங்கள், அப்புறம் நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டாவது, என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு உடல்நிலையாக இருந்தது. அதனால் நான் முடியாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் நீங்கள் தான் நடிச்சாகணும், நான் அந்த அளவுக்கு நான் கதை பண்ணிடுறேன்ட்டு அந்த கதையை சொன்னேன். திரைக்கதையை கேட்கும்பொழுது இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் திறமைமிக்க இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து மத சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்திய நாட்டின் மத சார்பற்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற அந்த கல்ச்சரை வந்து கட்டி காக்கிற மாதிரி ஒரு வடகொரிய அதிபரை வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான கதை. இருக்கிற ஆவில் அந்த கதையை சொல்லிடுவேன், சொல்லக்கூடாது தமிழ் திரையுலகத்தில். அந்தளவுக்கு அந்த கதையை வந்து சொன்னார். நானும் நடிக்க ஒத்துக்கிட்டு அவுட் வெளிப்புற படப்பிடிப்பு போனப்போ இப்படி தான் இல்லை, அந்த அளவுக்கு முதல்ல டைரக்டர் கஷ்டப்பட்டார். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற இயக்குனர்லாம் வந்து நடித்து காட்டுறாங்க இல்லையா, இவர் நடித்து காட்டல, வாழ்ந்தே காட்டினார். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன் நான். பாண்டிச்சேரியில் கடற்கரை ஓரத்தில் அந்த பாறாங்களெலாம் அந்த இருக்கும், சீஷோரில் ஓரமாக இருக்கும் இல்லையா, அங்கே மேலே நான் நின்று அரசியல்வாதிகள் முட்டி போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வான் பண்ணி பேசுவேன். அதுக்கு நான் பட்ட பாடு நான் சொல்லிட்டேன், என்னை விட்டுனேன்னா இது வரைக்கும் எவ்வளோ செலவாக நான் கொடுத்துட்றேன், என்னை உயிரோடு விட்டுரு, நான் போகிறேன், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னா. நீ செத்தாலும் இங்கே சாவு. அந்த பாறைகள் மேலே ஏனியை போட்டு என்னை தூக்குறதுக்கு 10 பேர் மேலே போய் நின்றுட்டேன், நிற்கவும் முடியல. எனக்கு ஏற்கனவே வந்து பிரெயினில் பிளட்டு கிளாட் ஆகி இந்த பில்டத்தில் கொண்டு போய் அங்கே ஒரு 8 லட்சம் செலவு பண்ணேன். நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் போய் அங்கே போய் இது ஒரு வரலாற்று, நான் ஒரு சிறப்பான படம் பண்ண போகிறேன் சார், நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு விட்றாதீங்கன்னாரு. என்னால் முடியல. அந்த வெட்ட வெயிலில் மத்தியானத்தில் அந்த பாண்டிச்சேரியில் அங்கே ஒரு தடவை செத்துருமோன்னு பயந்தேன். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கல்குவாரி ஸ்கூல் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவங்க கூட்டாளிங்களோட சேர்ந்து தண்ணி அடித்து சிகரெட் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து என்ன தனியாக வாஜர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறது இல்லையா, வகுப்பறையெல்லாம் போட்டு பிளேடு போடுவார். அதை பிடிக்காத பசங்க என்ன பண்ணுவாங்க, நான் தனியாக வரும்போது என்னை அடித்து கல்குவாரியிலேருந்து தள்ளி விட்ருவாங்க. அந்த சீனை உண்மையிலே தள்ளி விட்டு இந்த முதுகு தண்டில் நரம்பு போய் இன்னமும் நான் இப்போ இப்படி தான் நான் கவையார் மாதிரி தான் நடந்துனுக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அப்பயே சொன்னேன், வேணாம் வெற்றி நான் போயிடுறேன்னு. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமா உலகத்தில் 60 வயசில் யாரும் ஹீரோ ஆனதில்லை, உன்னை நான் ஹீரோ போட்டுக்கிறேன். ரெண்டாவது, டபுள் ஆக்ஷன் நடிச்சதில்லை, நீயே வாத்தியாராக நடிக்கிற, நீயே அதிபராக நடிக்கிற அப்படின்னு சொல்லி டபுள் ஆக்ஷன் கொடுத்தாரு. அவர் என்ன ஐஸ் வச்சாலும் எனக்கு அங்கே வந்து சூரிய வெப்பந்தான் பட்டுச்சு. இப்போவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு நான் குனிஞ்சு நரம்பு இந்த தொடையெல்லாம் இழுத்து பிடிக்கிற அந்த வழியில் கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி பூஜனை உடனே ஓரளவுக்கு தான் நல்லா நடக்கிறேன். அது கடவுளுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறவங்களுக்கு, தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு சில இயக்குனர்கள் திறமை மிக்கவர்கள் தான் இப்போ வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஈக்குவலாக அதையும் தாண்டியும் வெற்றி வரலாம், நிச்சயமாக வரலாம். நீ குறுகலாக இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில், இந்த மாவட்டத்தில் நடக்கிறது சொல்லலாம். நாங்கள் இந்தியாவை சொல்லியிருக்கோம், இந்தியாவை வடகொரிய அதிபரை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோன்னா, ஜாதியோ மதத்தையோ கலாச்சாரத்தையோ எதுவுமே சொல்லலை.
டிசிப்ளின். ஒரு வடகொரிய அதிபர் இங்கே வந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்? ஒரு காமெடிக்காக கடைசியில் டேய் அப்பா உங்களை நான் என்ன திருத்த முடியாது நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடாரு அவர். கதையை சொல்லிடாதீங்க, இல்லை சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. இல்லை ஹைலைட்டு அப்படி போனோம்னா நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின் ஆகணும், ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்ற கருத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு அடித்து அதாவது கிராமத்துக்கு கிராமம் சண்டை போட்டுக்கோ, மாவட்டத்துக்கு மாவட்டம் சண்டை போட்டுக்கோ, நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள், எதையுமே நாங்கள் சொல்ல. எல்லாருமே ஒட்டு மொத்தமாக ஒழுக்கத்தில் திருந்துங்க அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாமே பத்திரிகையாளர்கள், மக்கள், திரையுலக ஜாம்பவான்கள், ரசிகர்கள் எல்லாருமே எங்களுக்கு இந்த ஆரம்ப கால இந்த வாழ்க்கையை நீங்கள் தான் வழியமைச்சு கொடுத்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக நீங்கள் அமைச்சு தரணும்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மா வெற்றி, இந்த படத்தோட இயக்குனர். இந்த கதையை பற்றி ஒரு சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நேற்று வந்து நம்ம பத்திரிக்கையில் வந்து நம்ம ஃப்ளக்ஸை அடிக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, ஃப்ளக்ஸை அடிக்கிறதுக்கு வந்து யோசிச்சாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற அந்த 4 கண்டென்ட்டு அதில் ஒன்றும் நம்ம பெருசாக ஒன்றும் போடல. அதில் என்ன போட்டிருக்கோம், டாக்டரோ கலெக்டரோ மக்களோ யாராக இருந்தாலும் விவசாயம் செய்தால் மட்டுமே சரக்கு. இது வந்து என்னென்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு காமெடியாக தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவில்லை எனில் வாதியாருக்கு தூக்கு தண்டனை. அதாவது நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்றதே நம்மளுடைய கருத்தை தவிர வாதியாருக்கு தண்டனை கொடுக்கணுன்றது கருத்து கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவவர்களுக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதாவது எதுக்காக சொல்லியிருக்கோன்னா, பணம் வாங்குறவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா கொடுக்குறவங்க யாருமே கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் பணம் வாங்குறவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ அவருக்கு தேர்வு நடத்தப்படும், பாஸ் ஆகலங்க ஓட விட்டு சுடப்படும் போட்டிருக்கோம். அது ஒன்றும் இல்லை, எம்எல்ஏனா நல்லபடியாக ஒரு நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரமே தவிர நம்ம யாரும் சுடுறதுக்கும் நமக்கு யாருடைய நோக்கமும் கிடையாது. இந்த 4 பாயிண்ட்டுக்கு அதுக்கு அந்த ப்ரெஸ்காரங்க வந்து போகிறதுக்கு யோசிச்சாங்க. அப்போ அவர் சொன்ன அவருடைய கருத்து எப்படி இருந்ததுன்னா, தம்பி நீ நல்லது மட்டும் நாட்டுக்கு சொல்லிடாத, நல்லதாக எதுவுமே பேசிடாத, தப்பு கூட எதனா ஒன்று பண்ணிவிட்டு ஒரு 4 அட்வொகேட்டை வச்சு நீ சமாளிச்சிடலாம், எப்படியோ குறைஞ்சபடி தண்டனை கிடச்சிரும், பட் நல்ல விஷயம் சொல்ல வந்தால் உன்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதில் சொல்லப்போனால் எதுவுமே அந்தளவுக்கு எல்லாமே மக்கள் நல்லா இருக்கணும். மெயின் ஒரு நாட்டுக்கு வந்து கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இன்றைக்கி வந்து ஸ்கூல் பசங்க காலையில் நல்லா படித்தா மட்டும்தான் அவனு தான் நாளைக்கு வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு இளைஞராக வர போகிறாங்க. அந்த இளைஞர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சி. மற்ற நாடுகள் நம்மளை பார்க்கும்போது பார்த்தா நம்ம இளைஞர்கள் எல்லாமே நல்ல ஒரு எஜுகேஷனில் இருக்கணும். அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம நாட்டில் 80% கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கஷ்டப்படுறவங்க தான் படிக்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோம். இது வந்து நமக்கு பெரிய தவறான விஷயம். ஆனால் அப்படி சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க, அது வேறு ஒரு ப்ரெஸ்ஸில் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல அனுபவங்கள் மக்களுக்கு வந்து நல்லதாக. இது வந்து நம்ம எந்த ஜாதியோ எந்த மதத்தையோ யாரையுமே நம்ம குறை சொல்ல இல்லை. அந்த கட்சிக்காரங்க பெரியவங்க, இந்த கட்சிக்காரங்க கெட்டவங்க அப்படின்னு எந்த கட்சியை பற்றியும் பேசலை. ஜென்ரலாக ஒரு கற்பனையாக இது மாதிரி ஒரு அதிபர் வந்தார்னா இந்த மாதிரி என்ன மாதிரி ரூல் நடக்கும் அப்படின்ற ஒரு காமெடியாக ஃபன்னாக நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிபர் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தார், கடைசியில் நம்மளை என்னாலே முடியல அப்படின்னு போகிற கட்டம், அதுக்கான விஷயங்கள் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லபடியாக வந்து படத்தை பாருங்கள். விரைவில் வந்து படம் ரிலீஸுக்கான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியாக்காரங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக கேட்டுக்கிறோம். இப்போ தான் நாங்கள் சின்னப்படியாக வளர்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னா உங்களோட சப்போர்ட் தேவை. எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். நீங்கள் சார். வணக்கம். இந்த வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் இங்கே மேலே அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சிங் சாங் பற்றி சொல்லணும்னா நம்ம டேரக்டர் பற்றி தான் மெயினாக சொல்லணும். முத நம்ம சங்கத்துக்கு வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண தான் சொன்னார். நான் உடனே பண்ணுப்பா அப்படின்ட்டேன். படத்தை பேரை கோட்டானே அவர் சொன்ன சிங் சாங்கு. என்னையா படம் எடுக்கிறேன் இல்லை வேறு எதுவும் போருக்கு போறியான்னு இல்லைன்னாரு. உண்மையாக சொல்லி நான் என்ன யாராவது வந்தால் ஓப்பன் இல்லை சார் சிங் சாங்னு படம் தானே. அந்த ஆள் உலக நாட்டையே சுட்டுட்டுருக்கான், எல்லாரையும் ஃபைட் பண்ணிட்டுருக்கேன், நீ போய் அவரை வச்சு படம் எடுக்க முடியும் ரிலீஸ் பண்ணுவேன். இல்லை சார் அப்புறம் என்னன்னா இது மாதிரினா மொத்த பேரையுமே நாங்கள் நாட்டு திருத்தமே தான் கதை அப்படி சொன்னோம்ல. நான் அப்பயும் நம்பலை, உண்மையாக சொல்ல ஓப்பன் நமக்கு போய் சொல்லணும் தெரியாது. இல்லை இது படம் எங்கே எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம எந்த டைட்டில் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணுறாரு. அதுக்கு முன்னே ஃபைட்டர் வச்சு ஃபைட் ஒன்று எடுத்தாச்சுல ஃபைட்டு எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு இருக்கார் பாருங்க, வரக்கூடிய மாதிரியே அப்படியே கொண்டு வந்து படித்து ஒரு படம் ஃபைட் எடுத்தார். அதுக்கப்புறம் பாதி நம்பிக்கை வந்து சரி இருந்தாலும் படம் எடுத்துருவார் அப்படின்னு. இப்போ ப்ரெஸ் மீட்டில் பார்த்தா நேரடியாகவே வடகொரிய நிப்பாட்டார் சார். படப்பிடிப்பு முடிஞ்சு துப்பாக்கியும் கையில் கொடுக்க வேண்டியதான் அவர்கிட்ட நாட்டை திருத்துறதுக்கு. இந்தியா எப்படி திருத்தணும்? ஏன்னா
இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு சார் 60 வருஷம், நான் அவரோட கொஞ்சம் 3 வருஷம் கம்மி. இப்படி ஒரு டைட்டில் வச்சு யாரும் படம் எடுக்கல, இப்படி ஒரு கதையும் சொல்லவும் இல்லை. ஏன்னா எம்எல்ஏ சுட்டுறாங்கிறாரு, வாத்தியாரை சுட்டுருன்றாரு, கலெக்டரை சுட்டுருன்றாரு, மொத்த பேரும் சுட்டுட்டு அப்போ நாட்டை இவர் தான் ஆளு போகிறார், வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சு எழுதி வச்சுருந்தார். அதனால் என்னென்னா இந்த படத்தை வந்து இப்போ எப்படி இப்போ வந்திருக்குமோ இந்த படத்தை நம்மலாம் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா இவர் நல்ல ஒரு கருத்தை கொண்டு சொல்கிறார். அப்போ இந்த கருத்தை என்னன்னா படத்தை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். காரணம் எல்லா சினிமாவும் பார்த்தீங்கன்னா ஜாதி 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 இல்லை, வன்முறை 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 இல்லை, அரசியல் பொருள் இதுதான் கொண்டு வந்திருக்கானுங்க. அதெல்லாம் மாற்றணும்னா மக்களுக்கு ஒரு கண்டென்ட் சொல்லணும். இந்த நம்ம வெற்றிவேல் மேலே கொண்டு வரணும். காரணம் இன்றைக்கி நீங்கள் இப்போ இவர் சொன்னார், பாஸ்கர் சொன்னார், சினிமாங்கிறது மக்கள் ரசனைக்கு மாரி எடுத்தால் சினிமா என்றைக்குமே அழிக்க முடியாது, அடுத்தடுத்து இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சினிமா என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை வச்சே படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, குறிப்பிட்ட ஆளுங்களை மட்டும் மேலே வளர்ந்துருக்காங்க. நான் வந்து ஒருத்தர் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்ல. இப்போ ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி இருக்குன்னா அவன் மட்டுமே வளர்ச்சி அடைகிறான். இந்தமாரி டேரக்டர்களை இந்தமாதிரி ஒரு சிறப்பு ஒரு இந்தமாரி மீடியாவில் சின்ன மீடியாவில் ஒரு வளர்ச்சி அடைனா அது சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அர்த்தம் இப்போ இந்த வடகொரியான்னு ஒரு படத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா முழுக்க இல்லை, உலகம் முழுக்க திரும்பி பார்ப்பாங்க. படம் எப்படி அது நம்மளுக்கு கதை சொல்லலை, பட் இவருடைய நேமுக்கு இந்த வடகொரியாங்கிற ஒரு பேருக்கு சிங்சாங்கிற ஒரு பேரை உலகம் முழுக்க பார்ப்பாங்க. அப்போ சினிமா வந்து திருப்பி மாற்றப்படும். இதை மாற்றணும், இதை மாற்ற ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும். வேறு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? அதனால் வந்திருக்க அனைவரும் ஜாதி மதம் அரசியல் இல்லாமல் படம் எடுத்தால் சினிமாவில் வளர்ந்துக்கிட்டே வரலாம். ஜாதியை எடுத்தால் ஒரு பக்கத்தில் ஒதுக்கிடுவோம், அரசியல் எடுத்தால் அது ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். அனைவரும் இப்போ எப்படி ஒரு உலகமே ஒரு நல்லா இருக்கணும், ஒரு நாடு நல்லா வரணும் எப்படி சொன்னாரோ இதேமாரி எடுத்து இந்த படத்தை வெற்றி படையணும். நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். சுற்றுத்தல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் வந்து சால்க மால்கம் சுட்டுத்தல் வந்து இன்னொரு டைட்டிலே அதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலி இன்னொரு டைட்டில் என்னோட சங்கத்தோட படம் அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். சுட்டுத்தல் இவர் வரிகள் எழுதினார் இல்லையா, அது ஒன்று. அதிபர் வந்து ஒவ்வொரு மேட்டர்லேயும் சால்க மால்கம்பார், அது வடகொரியாவில் வந்து சுட்டு தள்ளிடுவேன்னு அர்த்தம். ஆக்சுவலாக சுட்டு தள்ளு அப்படின்னா நாங்கள் துப்பாக்கி வச்சு சொல்கிறத சொல்ல, இது என்ன விரல், சுட்டு விரல், ஆள்காட்டி விரல். சுட்டு சமுதாயத்திலேருந்து கெட்டவனா தான் தள்ளு, அப்புறப்படுத்து அப்படின்னு தான் நாங்கள் சுட்டு தள்ளுன்னு சொல்கிறோமே தவிர துப்பாக்கி எடுத்து சுட நாங்கள் சொல்லலை. சுட்டு விரல் இவன் இப்படி நாங்கள் சுட்டி காட்டி சமுதாயத்திலேருந்து அவனை தள்ளு அப்புறப்படுத்து அப்படின்ற மீனிங் அர்த்தத்தில் தான் சுட்டு தள்ளுன்னு போட்டோமே தவிர இது வன்முறையோ இல்லை துப்பாக்கி கலாச்சாரமோ இல்லை. இதை நாங்கள் வந்து மெயினாக தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இதை 1 2 இல்லை 200 திரிச்சு சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இவனு வன்முறையை ஏதோ சொல்கிறாங்க போலது, அதான் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபிகரே கொண்டாந்து சொல்கிறாங்க போலன்னு நினச்சிக்கோங்க. நிச்சயமாக சுட்டு தள்ளுனா கிடையாது, சுட்டி காட்டி தள்ளு, இதுதான் அர்த்தம். இப்போ அடுத்த ஃபைட் மாஸ்டர் ஒரு 2 வார்த்தை பேசுவார். ஏன்னா இந்த படத்தை பற்றி அவர் சொன்னார். வணக்கம் உறவுகளே, நான் 10-15 படம் கிட்ட பண்ணிட்டேன். இது ஒரு வித்தியாசமான படம். இந்த படம் ரிலீஸ் ஆகுனா ஒரு புதிய சட்டம் வரப்போகுது இந்தியாவில். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, முகம் சுளிக்கும். ஒரு சின்ன ஒரு சீன் எடுத்துருக்கோம், முகம் சுளிக்கும். ஆனால் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா பெண்கள் நம்மளை பாராட்டுவாங்க 100%. அது முழுக்க அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். அது டைரக்டர் சொல்ல, நான் சாரி சார் மன்னிச்சிருங்க சொல்லிடுறேன். இந்த பாருங்கள், பெண்ணை பெற்றவன் அது என்ன வேறு லெவலில் இருக்கேன் சார். முன்பே சொல்கிறேன், முக்கியமான மேட்ரு இதை சொல்லவே இல்லை. இந்தியாவில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் 100% இந்த சட்டம் வரும். இதை அடித்து நான் சொல்கிறேன். நன்றி. இதை தான் சார் நீங்கள் சொல்லணும். என் பேர் விவேக் சின்ராசு. இந்த படத்தில் நான் ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெற்றி வந்து என்னுடைய நண்பர் மூலிமா எனக்கு அறிமுகமானார். ஆனால் நான் ஒரு கதை பண்ணியிருக்கேனே, வாங்கினேன் கேளுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி என்ன கதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கில் தான் வச்சு ஃபஸ்ட்டு சொன்னார். கேட்டால் மிரண்டு போயிட்டேன், இது எப்படி வெற்றி நீ படம் பண்ணுவேன் அப்படின்னா. அண்ணா பண்ணலாண்ணே, இதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுமே. இங்கே வாங்கினேன்னு பார்த்தா பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு அண்ணன், ரொம்ப நார்மலாக. ஆனால் பார்த்தோன்னே நம்ம தான் கெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ அப்படியே ஆப்டாக இருக்குது வெற்றி, சூப்பரு. சரி இது பெரிய லெவலில் இருக்குமே, இன்னும் பொலிட்டிக்கல் பிரச்சனைலாம் நிறைய, அதெல்லாம் காமெடியாக பண்ணிடலானே அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஏதோ சொல்கிறாரு பண்ணுவாருன்னு பார்த்தா அப்புறம் என்னுடைய கேரக்டர் வருது, ஷூட்டிங் போகிறேன். பார்த்தா உண்மையிலேயே நல்லா பண்ணார். அதாவது ரொம்ப நல்லா பண்ணார். இதுக்கு நடுவில் என்னென்னா நான் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமையாக தான் இருந்தேன். அப்புறம் அவர் பண்ண அந்த பீட்டர் கைட் மாஸ்டருக்கே ஒரு கதை சொல்லி அசத்திருக்காரு. அவரு இவருக்காக என்ட்ரி கொடுத்து படம் பண்ண போகிறாங்க. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். நான் என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா வீடியோலாம் பார்த்து உண்மையிலேயே மறந்து போயிட்டேன். பீட்டர் கைனே சொல்லி அசத்திருக்காருன்னா அப்புறம் அண்ணனுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்ட்டு. ஏன்னா மிகப்பெரிய டேலண்ட்டு.
பார்க்க போனால் இது வந்து ஒரு சங்கர் சார் அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய கதை இது. ஆனால் அவர் பண்ண சத்தியமாக ரிலீஸ் பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை ஆகும். ஆனால் இதை ஒரு காமெடியாக சிம்பிளாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சென்சார் பிரச்சனை வராதுன்னு தான் நம்புகிறோம். ஏன்னா எல்லாமே காமெடி தான், காமெடின்றதுனால ஒரு பிரச்சனை இருக்காது. படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். எல்லாருமே ஆதரவு கொடுங்க. நன்றி. சங்கர் அப்படிலாம் ஜெயிச்சவங்களெல்லாம் பேர் சொல்லாதீங்க. இனி வர இளைஞர்களை வரவங்களெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்லுங்க. இல்லை என்னன்னா இது கதை அந்த மாதிரி கதை இல்லை. சங்கர் இப்போ சங்கர் மாரி 1000 சங்கர் இருக்காங்க, 1000 முருகதாஸ் இருக்காங்க, 1000 நெல்சன் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. அவங்கள பேசுங்க. இங்க நம்மள உள்ள இளைஞர்கள் அந்த மாதிரி அத்தனை டேரக்டர் தான், அவங்கள பேசல. சங்கர்லாம் முடிஞ்சு வந்து கதை இல்லை, அதுக்கு வேற ஆள் சொல்லுங்க, நல்ல கதை சொல்லுங்க. ஓகே ஓகே. வெற்றிவேல் மிகப்பெரிய டேரக்டரா வருவாரு. ஏன்னா எப்படி ஆர்கே செல்லுமணி சார் சொல்லாதீங்க. இனி வர இளைஞர்களை பத்தி பேசுங்க. இருக்கு அத்தனை பேருமே டேரக்டர் தாங்க, இருக்கு அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை இருக்கு. அவங்க வரணும் வேண்டும். எல்லாமே பாதி நண்பர்கள் தான். வாங்கண்ணே. ஜெயிச்சவங்களை பத்தி எப்போ இனிமேல் நம்மளுடைய காலங்கள்லாம் வளர்ந்து போயிட்டு இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் டைரக்டரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்ல ஆசைப்பட்றேன். வெற்றி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கு என்னோடது. நம்ம வீட்டில் 2-3 நாள் படம் எடுத்தார். இந்த படத்தை அவர் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியாது, அதுக்கப்புறம் யாருன்னு தெரிஞ்சுது. அவர் 2 மிஞ்சி 5 நிமிஷம் தான் என்கிட்ட பேசியிருப்பார். அவர் பேசின விதங்கள், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஆளுமை, மிகப்பெரிய ஒரு இயக்குனர் பேச வேண்டிய ஒரு வார்த்தைகள். அதெல்லாம் இந்த வயசில் இவ்வளோ ஒரு அருமையாக பண்ணுறான்னா மிகப்பெரிய விஷயம். பத்திரிகை நண்பர்கள், என்னோட வேண்டுகோள், இதை மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். நீங்கள் நினச்சா ஒருத்தரை வாழ வைக்கலாம், நீங்கள் நினச்சா ஒருத்தரை அழிச்சிடலாம், எனக்கு தெரியும். ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி சின்ன இயக்குநர்களை நீங்கள் வளர வைக்கணும். என்னோட ஆசை அதுதான். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து ஜாதி மதத்தை வச்சு பணத்தை சம்பாதிச்சு மக்களை ஏமாற்றி வாழக்கூடிய இயக்குநர்களுக்கு நடுவில் மக்களை காக்கணும், நம் நாட்டை காக்கணும், நம் நாட்டு மக்களை காக்கணுன்ற ஒரே நோக்கத்தில், நல்ல விஷயங்களை புகுத்தணுன்ற ஒரே நோக்கத்தில் இவர் இந்த படத்தை எடுத்திருக்கார். மிகப்பெரிய வெற்றி அடையன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீன்ற நம்பிக்கை உண்டு. இதில் நடித்த அனைவருக்கும், இங்கே மேடை அமைதிக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி. வேறு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. டேரக்டர் வாப்பா. அன்பு சகோதரர்களே, மிக அருமையான ஒரு தலைப்பு. தமிழ்நாட்டில் தமிழில் பேர் வைக்கணும்னு சொன்னால் கொரியாவில் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பேர் எதுக்கு வைக்கப்பட்டது? இந்த பெயரை நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புகுத்துது. கட்டுப்பாடு, ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடை சொல்லித்தருகிற ஒரு படமாக அது அமைகிறது. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா கட்டுப்பாடில்லாத ஒரு அரசாங்கம் நடக்கும்போது கட்டுப்பாடோட இந்த அரசாங்கம் நடக்கணும்னு எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படம் சிறு பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை எடுத்து இருக்கக்கூடிய இயக்குனர் வெற்றி அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. யாரும் சொல்லாத ஒரு கதையை சொல்லியிருக்காரு. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் அது நம்முடைய வெற்றியாக இருக்கும், நம் தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக இருக்கும். அந்த வகையில் வெற்றிக்கு மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி பெரிய நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சபேஷ் சாலமோன். கானா சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. முதல்ல சென்னை கானான்ட்டு ஆரம்பித்து அதில் ஒரு 8500 பாடல்கிட்ட நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 சிங்கர்கிட்ட நான் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது வெற்றி பேர் வந்து அடிக்கடி என்கிட்ட கான்டெக்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு 2 சாங் கானா சாங் பண்ணோம் சொல்லிட்டு வந்து என்னை மீட் பண்ணார். சொல்லிட்டு இருப்பார், படம் பண்ண போகிறோம் சொல்லிகிட்டே இருப்பார். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம். இவரை மாரி ஒரு டைரக்டர் நான் பார்க்கல. ஸ்டோரி சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கானா சாங்கே இருக்காது, எல்லாமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலு. அவரே லிரிக் எழுதியிருக்காரு. இது போல் ஒரு டைரக்டர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு லெவலில் ஒரு டைரக்டர் கிடச்சிருக்காரு. அவர் மென்மேலும் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடணும். நன்றி. தேங்க்யூ. பாட்டு பாடுங்க. இல்லை பாட்டு ஏதாவது பாட சொல்ல பாடுங்களா? இல்லை, நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்கள். மூடு இல்லை, பாடுங்க சொல்கிறாங்க.
இதில் பாருமா ஏதாவது ஒரு 4 பேர் பாடுங்க. ஓகேவா, நல்லா எடுத்துங்கப்பா. சிங் சாங் சிங் சாங் இதே மாதிரி படம் ரிலீஸ் அப்போ ஏகப்பட்ட கேள்வி கேட்டு அவரை ஒரு வழி பண்ணியிருக்கேன். கல்ட்டி இல்லாம போட்டு ஆமா சேர்மன் போட்டு அந்த பக்கம் நம்ம கார் அண்ணன் இருக்காரு. போட்டு விடுங்க நம்ம ஃபைட்ல மதுரை அந்த இல்லை இவங்க மாலையெல்லாம் வாங்கி அவங்க காரில் போட சொல்லு. ஆமாம் லோக மாலையெல்லாம் வாங்கி அவங்க காரில் அப்படியே போட்டு விடு. இந்த சார் காரில் போட்டு விடு. சரி, நம்மளுடைய வெற்றி வேலையுடைய சிங் சாங் படுத்து எல்லாரும் வரணும். சப்போர்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக. இந்த படத்துக்கு மெயின் மாஸ்டர் தான், ஃபைட் மாஸ்டர் தான் இல்லை? ஆமாம். வச்சுக்கலாம்ல உயரத்துக்கு உங்களுக்கு. ஆமாங்க.